ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இப்போ இந்த வீடியோவில் அம்புஜத்தாமலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணுமா, நம்ம இந்த பை மோட் மூலயமா நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வேணாலும் இந்த ஷாப்பிங் மூலயமா நம்ம ஷாப் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அம்புஜத்தம்மாள் ஜனவரி 9, 1899 பிறந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டு பெண் ஆவார். இவரது தந்தை சீனிவாச ஐயங்கார் மற்றும் தாய்வழி பாட்டனார் பாட்சியம் ஐயங்கார் ஆகியோர் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் ஆவார். அம்புஜத்தம்மாள் 1899 ஜனவரி திங்கள் 8 வசதியான குடும்பத்தில் பிறந்தார். வீட்டிலே கல்வி பயின்றார். தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம் என பல மொழிகளையும் கற்றவர். அன்னை கல்லூரிபாயின் எளிமையான வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு இவர் எளிமையாக வாழ்ந்தார். பிற்போக்கு சிந்தனைகளிலுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டார். வைமு கோதநாயகி, ருக்குமணி, லட்சுமிபதி ஆகியோருடன் இணைந்து பெண் அடிமைக்கு எதிராக போராடினார். பாரதியாரின் பாடல்களை பாடி மக்களிடையே விடுதலை உணர்வை தோன்றினார். ஆங்கிலேய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதனால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் தான் கற்ற மொழிகளை பிறருக்கு கற்றுக் கொடுத்தார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்ற செல்ல பெயர் பெற்றார். தனது தந்தையின் பெயரையும் இணைத்து சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தார். 1964 இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 1955 சென்னை ஆவடியில் நடைபெற்ற சிறப்புமிக்க காங்கிரஸ் மாநாட்டின் செயலாளராக இருந்து அம்புஜத்தம் அம்மையார் அரும்பாடுபட்டு குறிப்பிடத்தக்கதாகும். இவரோட பதவிகள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் குழு 1957 1962 வரை, மாநில சமூக நலவாரியம் சேர்மன் 1957 1964 வரை பணியாற்றினார். அம்புஜத்தம்மாளோட எழுதிய நூல்கள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியிருக்காங்க. 1930 கீழ்ப்படியாமை இயக்கத்தின் போது அவர் அரசியல் வாழ்க்கையில் நுழைந்தார். காந்தியின் வேண்டுகோளின் பேரில் தேசிய இயக்கத்திற்கு ஆதரவாக தங்களுடைய நகைகளை நன்கொடையாக வழங்கிய பல பெண்களுடன் அவர் இணைந்தார். அவர் சுதேசியின் வலுவான ஆதரவாளராக இருந்தார். மேலும் காதியை தழுவினார். அவர் உப்பு சத்தியாகிரகத்தில் சேர்ந்து கைது செய்யப்பட்டார். 1932 அவர் காங்கிரஸின் 3வது சர்வாதிகாரி என்று புகழ்பட்டார். மேலும் சத்தியாகிரகிகளை வெளிநாட்டு துணிகளை புறப்பணிக்க வழிவகுத்தார். ஒரு முழுமையான காங்கிரஸ் பெண்மணி. அவர் 1934 முதல் 1938 வரை இந்திய பிரச்சார சபையின் நிர்வாக குழுவின் ஒரு பகுதியாக இருந்தார். அவர் ஹிந்திக்காக நிறைய பிரச்சார பணிகளை செய்தார். இந்தி பிரச்சார சபையின் செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக அவர் 1934 பம்பாயில் நடந்த அகில இந்திய மாநாட்டத்தில் கலந்து கொண்டார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.